நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒத்துக்கணுங்க. சமாதானம் ஆவணும். நான் சண்டை போட்டா என் ஒய்ஃப் தான் சமாதானப்படுத்தணும். அவ அவ்ளோ திமிரா அன்னைக்கு போயிட்டா, என்ட்ட சொல்லாமயே போயிட்டா. நான் அவகிட்டலாம் ஒத்து வர மாட்டேன் அப்படின்லாம் நீங்க பண்ணக்கூடாது. எப்பயுமே சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் கீழ வர்றதால தப்பு இல்லங்க. நான் தான் பண்ணணும், இல்ல அவங்க தான் பண்ணணும். இதுல எது ரைட்டு, எது தப்பு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தப்பு, கரெக்ட் இதெல்லாம் கிடையாதுங்க. யாரு ஒருத்தவங்க ஒத்து குடுத்து போனாலும், இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா சமாதானமா ஆயிடுவாங்க. சோ காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயங்காதீங்க. 18வது பேசுங்க. நெறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், பேச்சுன்றதே இல்லாம போனதுதாங்க. சின்ன சின்ன விஷயமும் சரி, பெரிய விஷயமும் சரி, மனதுக்குள்ளேயே போட்டு, போட்டு, போட்டு புழுங்கக்கூடிய நிலைமையில தான் எல்லாருக்கும் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்த ஒய்ஃபா இவங்க இல்லையே! அப்படின்னும், இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட போயிட்டு எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு ஒய்ஃபும் மனசுக்குள்ளேயே போட்டு, போட்டு இன்னும் குமுறிட்டு இருக்கிறது தான் அதிகமா இருக்கு. என்ன